அவசர அவசரமாக கேட்டு திறந்துட்டு அவனை நான் இன்னைக்கு ஒரு வழி பண்ணுற பாரு, அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே மனோஜ் வந்து வீட்டுக்குள்ளே வராரு. ரோகிணி பின்னாலே வந்து மனோஜ் சொல்கிறது கேளு மனோஜ், நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லி பின்னாலே வராங்க. என்னை விடு ரோகிணி, நம்ம எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கான் இந்த லெட்டர் போட்டு அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அதை செஞ்சது முத்துதானான்னு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு பண்ண வேண்டாம், நான் சொல்கிறது கேளு அப்படின்னு ரோகிணி சொல்ல நான் கேட்க மாட்டேன், நான் இன்னைக்கு அவனை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லி கத்திக்கிட்டு இப்படி திரும்பவும் செக்யூரிட்டி வந்து அந்த பக்கம் தள்ளி நின்றுட்டு இருக்காரு. அவரை பார்த்தோன்னா ஏய் நீங்கள் எதுக்கு தண்டமாக நின்றுட்டு இருக்கிறேன், இங்கே வாங்க, நான் வந்து உனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறேன், நான் சொல்கிறவனை வந்து நீ கை காலை முறிச்சு என்ன வேணா பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரிங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நிற்கிறாரு. அவசர அவசரமாக வீட்டுக்குள்ளே போகிறாரு. வீட்டுக்குள்ளே போன மனோஜ் வந்து விஜயோட ரூம் கதவை தட்டுறாரு. கதவை திறந்துட்டு வந்த விஜயா வந்து டே என்னடா ஆச்சு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க நீங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாரு. உடனே விஜயா வந்துட்டு டே நான் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது என் தலைமையில ஏறி ஒருத்தர் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா, நீ என்னடா டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்றியாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு விஜயா வந்து திரும்பி அந்த செக்யூரிட்டி பார்க்குறாங்க. டே இது யாருடா அது, இவன் என்னடா இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வாய் பொழந்துட்டு பார்க்குறாங்க. அது வந்து என்னோட செக்யூரிட்டிமா, அதை விடுமா அப்படின்னு சொல்லி சொல்லவும் டே என்னடா அதுக்குன்னு இவன் என்னடா இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சொல்கிறத கேளுமா, என்னை ஒருத்தன் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தான்ல லெட்டர் போட்டு அப்படிங்கும்போது ஆமாம் அதுக்கு என்னடா இப்போ அப்படிங்கும்போது அது யார் அப்படி பண்ணினாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சு போச்சுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யாருடா அப்படிங்கும்போது அந்த முத்துப்பைய தாமா எனக்கு இந்த மாதிரிலாம் லெட்டர் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது அண்ணாமலை வராரு. எதுக்கு இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது இவனுக்கு வந்து இந்த முத்து லெட்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி விஜயா சொல்ல வரதுக்குள்ளார முத்து எதுக்கு லெட்டர் போடுறான், அவங்ககிட்ட தான் ஃபோன் இருக்குல்ல, அவன் ஃபோன் பண்ணியே பேச வேண்டியது எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏங்க நீங்கள் வேற எதுவும் புரிஞ்சுக்காம படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிற சத்தம் கேட்டு மீனா, ரவி, ஸ்ருதி எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. அப்புறம் விஜயா வந்துட்டு டே மனோஜ் உண்மையை சொல்லுடா, அவனா அப்படி லெட்டர் போட்டான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன லெட்டர் விஜயா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்கவும் ரூம்குள்ளேருந்து வந்த ஸ்ருதி வந்து அந்த செக்யூரிட்டி பார்த்துட்டு என்ன இவர் யார் இவர் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து மனோஜோட செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க. அது என்ன இவர் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை வந்துட்டு இவனுக்கு எதுக்கு செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உயிரை காப்பாற்றிக்கிறதாப்பா செக்யூரிட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்றாரு. உன் உயிரை காப்பாற்றிக்கிற அளவுக்கு உனக்கு என்னடா நடக்குது, உனக்கு எதுக்கடா இப்படி வலுவான செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவும் எல்லாம் இந்த முத்துப்பைய பண்ண வேலைதாப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன அவன் பண்ணான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விஜயா இருந்துட்டு இவனுக்கு லெட்டர் போட்டு யாரோ ஒருத்தங்க பயன்படுத்திட்டே இருந்தாங்களா, அது இந்த முத்து தான் பண்ணியிருக்கானாமாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லவும் என்ன நடந்தது சொல்லு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லவும் மனோஜ் இருந்துட்டு அப்பா எனக்கு வந்து ஒரு மொட்டை கடிதாசி ஃபர்ஸ்ட் வந்துச்சுதுப்பா, உன்னை சுற்றி இருக்கிறவங்க தான் உனக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி வந்ததுப்பா. அப்போ கூட நான் ஜோசிகாரை போய் பார்த்தேன், அவர் கூட என்கிட்ட டெய்லி ஒரு சட்டை போட சொன்னார்ப்பா, அதனால தான் நான் டெய்லி ஒரு சட்டை போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் ரவி உடனே அதனால தான் கலர் கலராக டெய்லி ஒரு சட்டை போட்டுக்கிட்டு தெரிஞ்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே வந்து ரவியை திரும்பி முறைக்கிறாரு மனோஜ். அது மட்டும் இல்லைங்க, ரெண்டாவது லெட்டரும் வந்தது அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும். ரெண்டாவது லெட்டர் என்ன இருந்ததுன்னு சொல்கிறதுக்கே எனக்கு நெஞ்செல்லாம் நடுங்குதுங்க அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. அப்படி என்னதான் இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த லெட்டரில் உங்கள் அம்மாவுக்கு வந்து மாரடைப்பு வரும் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தது அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. அப்படிதானடா, அப்புறம் வேற என்னடா எழுதியிருந்தது மனோஜ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மனோஜ் பார்த்து. உடனே மனோஜ் இருந்துட்டு உன் தம்பி வந்து கொலைகாரன் ஆவான் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்ததுப்பா. அதில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு புரியலப்பா, இப்போதான் புரியுது, அதை வந்து ரவி தான் அவன் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே மீனா, ஸ்ருதி, ரவி 3 பேரை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க, இவன் என்ன வளர்றான் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் இந்த முத்துவும் இவ்வளவு சேர்ந்து பண்ற நாடகம் தான் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்லவும் அத்தை நிறுத்துங்க அத்தை, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது, நீங்க எதை பத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி மீனா கேட்கறாங்க. ஆமாடி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அண்ணன் கூட பார்க்காம பயமுறுத்துற மாதிரி லெட்டர் போட்டு இவனை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கான் அவன் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு அது மட்டும் இல்லைப்பா, நான் வந்து தற்கொலை செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி வேற எழுதியிருந்ததுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. டே அதெல்லாம் சரிதான்டா, ஆனால் முத்து எதுக்கடா அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரவி கேட்குறாரு. உடனே விஜயா இருந்துட்டு எதுக்கா, எல்லாம் மனோஜ் மேலே இருக்க போறாம தான், மனோஜோட வளர்ச்சி பிடிக்காம தான் இவங்க 2 பேரும் இந்த மாதிரிலாம் மாறி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மீனா இருந்துட்டு அத்தை நிறுத்துங்க அத்தை, அவர் வந்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு, அவருக்கு அந்த மாதிரி கேவலமான புத்தியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு நிறுத்தடி, 2 பேரும் வந்து நான் சாகணும்னு எத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருக்கீங்க, எந்த பையனாவது பெத்த அம்மா வந்து சாகணும்னு சொல்லி நினைப்பானா அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு இப்போதான் முத்து உன் பையன் உனக்கு தெரியுதா, இப்போவாது ஒத்துக்கிறியா அவன் உன் பையன் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. 1000 சொன்னாலும் முத்து இந்த மாதிரி பண்ணவே மாட்டான், எனக்கு அது நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு. உடனே மனோஜை பார்த்து அண்ணாமலை இருந்துட்டு டே இது உனக்கு முத்து தான் பண்ணான்னு சொல்லி யாரா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாம் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும்ப்பா, நான் வந்து கோயிலுக்கு போயிருந்தேன், அங்கே ஒரு சாமியார் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அண்ணாமலைக்கு கோவம் வந்து டே சாமியார் கிமியார்னு சொல்லிட்டு இருக்காத, இப்போல்லாம் ஊருக்குள்ளே ஏகப்பட்ட போலீஸ் சாமியாருக்கு தான் சுற்றிக்கிட்டு தெரியுறாங்க, நீ என்னடனா அவன் சொன்னான்னு சொல்லிக்கிட்டு தெரியறியா நீ அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியும்ப்பா, நான் கன்ஃபார்மாக தான் சொல்கிறேன், நீங்கள் வேணா ரோஹிணி கேளுங்க, நான் சத்தியமாக தான்ப்பா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே ரோஹிணி திரும்பி பார்க்குறாங்க. மீனா உடனே இருந்துட்டு என்ன ரோஹிணி உங்கள் ஹஸ்பண்ட் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஸ்ருதி வந்து என்ன ரோஹிணி நீங்களாவது சொல்லுங்கள், உண்மையாவா சொல்கிறாரு இவர் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ரோஹிணி வந்து அது வந்து ஸ்ருதி அது வந்து அப்படின்னு தயங்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. மனோஜ் திரும்பி பார்க்கவும் முத்து தான் இது செஞ்சாரா அப்படின்னு தெளிவா அப்படின்னு சொல்கிறக்குள்ள எல்லாம் தெளிவாக தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க ரோஹிணி அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாரு. உடனே விஜயா இருந்துட்டு எல்லாம் இவங்க பண்ணியிருப்பாங்க, இவங்க 2 பேத்துக்கும் மனோஜோட வளர்ச்சி சுத்தமாக பிடிக்கல, அதனால தான் இவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி விஜயாவும் சேர்த்து ஏற்றி விடுறாங்க. அவருக்கு ஒன்றும் இப்படிலாம் பேசணுங்கிற அவசியம் இல்லை, அவர் யாரையுமே அப்படிலாம் பேசவே மாட்டார், அவருக்கு எதுவாக இருந்தாலும் நேரடியாக பேசி தான் பழக்கம், அவருக்கு வந்து அடுத்தவங்களை தாக்கி பேசுறது, முதுகுக்கு பின்னால் பேசுறது, முதுகுல குத்துறது அந்த பழக்கமெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி மனோஜை முறைச்சிக்கிட்டே மீனா சொல்கிறாங்க.
உடனே விஜயாக்கு கோவம் வந்துட்டு ஆமாமா அவன் பெரிய போர் வீரன், நெஞ்சு நிமித்திட்டு போருக்கு போயிட்டு வந்துட்டான், இவ பெருசா பேச வந்துட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு எல்லாம் எனக்கு தெரியும், நான் கன்ஃபார்மா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சும்மா மட்டும் விட்டுருக்க கூடாது, நான் போலீஸ்லேயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே கோவம் வந்து மீனா வந்து மனோஜ் அப்படியே முறைக்கிறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.